காய் வணக்கம் எல்லாருக்கும். ஃபோன் கொஞ்சம் டேமேஜ் ஆகினதால நிறைய நாள் வீடியோ போடலாம் போயிருக்கு. தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றும் ஏஐ பயன்படுத்தி ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கடைசியில் வந்து உங்களுக்கு ஏஐயில் யூஸ் பண்ணி என்னென்ன பிஸ்னஸை செய்யலாம்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஆகவே பிஸ்னஸ் பேர் கொஞ்சம் குறிப்பிடுவேன், அதனால் கடைசி வரை இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு. அதுதான் ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐண்டா என்ன? எதிர்காலத்தை வந்து ஆக்கிரமிக்க போகுது. எதிர்காலத்திலேயே இல்லாம ஒன்றுமே இல்லை. ஏஐ பயன்படுத்தினா தான் வேலையை நாங்கள் தக்க வைக்கலாம், ஏஐ பற்றி சம்பந்தமா தெரிஞ்சு கொண்டா தான் நாங்கள் எதிர்காலத்துல வாழலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்க சில யோசிப்பீங்க. அது பெரிய கஷ்டமான விஷயமாக்கும், அதை கணக்கு படிக்க வேணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. இவ்வளவு காலமும் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் போனை பயன்படுத்தி செஞ்ச ஒவ்வொரு வேலைகளையும் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு சின்ன ஒரு ஏஐ தொழில்நுட்பம் அல்லது ஏஐ டூலு கூடாக செய்யும் போது அதை நாங்கள் ஏஐ என்று சொல்றோம். இதுல நிறைய விடயங்கள் இருக்குது, அதுல பெரிய விடயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏஐ எப்படி கற்றுக்கொள்ளலாம்டா ஏஐட்டே நீங்கள் கேட்கலாம், அப்படி ஏஐ கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஏஐ மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வரலாம். ஆகவே ஏஐல வந்து சில டூல்ஸ் வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பெரும்பாலும் மாணாக்கள் யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க உங்களோட ஃபோன்லேயே. ChatGPTன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த ரெண்டாவது விடயம் ஜெமினி, கூகுள் ஃபோன் இருந்தால் ஜெமினி ஏஐ அப்படியான டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க. அடுத்தது இப்போ அதில் ஏஐல நீங்கள் இந்த ChatGPTயை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் அதில் கேட்டு வாய் மூலம் கேட்டு அதனை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் எழுத்து மூலமாக அதை நீங்கள் கேள்விகளாக கேட்கும்போது அது பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜான ஃப்ரெண்டை நீங்கள் கூடவே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையும் அந்த கூட ChatGPTயில் கேட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு நீங்கள் மருந்து சம்பந்தமாக, ஒரு நோய் சம்பந்தமாக தேவையான விடயங்களை கேட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறது அல்லது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அல்லது ஒரு உங்களுக்கு என்ன தேவையான தேவையோ அதை நீங்கள் அந்த ChatGPTக்கு கேட்டுக்கொள்ளும் போது தெளிவான விளக்கத்தை தரும். அது இப்பொழுது இப்போ நீங்கள் சொல்ல போனால் 100% அது உண்மையாக இருக்கும்னு சொல்லி இல்லை, இருந்தாலும் மையாரிட்டி வந்து அதில் வரும் தகவல்கள் உண்மையானதாக தான் காணப்படும். உங்களுக்கு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஒன்று நீங்கள் உருவாக்க வேணும், அல்லது ஒரு தேவையான ஒரு லெட்டர், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான லெட்டரோ அல்லது ஒரு டீச்சருக்கு எழுத வேண்டிய லெட்டரோ அப்படியான சின்ன தேவைகளை வந்து நீங்கள் அதில் ஃபார்மேட் ஒன்று எடுத்து எழுதக்கூடிய மாதிரி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா தருவோம். மற்றபடி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியாக்கள் அல்லது நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன வீடியோக்களில் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான விடயங்கள் அதுகளை கற்றுக்கொள்றதா இருந்தால் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கான பேசிக் திங் என்னென்ன தேவைன்னு சொல்கிற சம்பந்தமான அப்படியான நிறைய விடயங்களை வந்து இந்த ChatGPT கூடாக நீங்கள் ஆராய முடியும். அடுத்தது வந்து ரெண்டாவது டூல் ஒன்று சொல்கிறேன், கன்வான்னு சொல்லி ஒரு டூல். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எடிட் பண்ணுறதாக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இமேஜ் ஒன்றை நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு போஸ்டர் அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றை வந்து நீங்கள் செய்ய வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கன்வா என்ற ஒரு ஏஐ டூலை பயன்படுத்தி இந்த இமேஜ் சம்பந்தமான எடிட்டிங்கிறதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி CapCutன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து வீடியோ எடிட்டிங் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விடயமாக இருக்கும். வீடியோ வந்து இப்போ யூடியூப் சேனலா அல்லது உங்களோட டிக்டாக்கு தேவையான வீடியோ அல்லது உங்களோட பிள்ளைகள் சின்ன வீடியோக்களை தொகுத்து எடுக்கிற வீடியோவாக இருந்தால் கூட அதில் நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விடயங்கள், அதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, புதிய பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது சம்பந்தமாக அதில் நிறைய ஆப்ஷன்கள், வால்யூம் கூட்டுறது, நிறைய ஆப்ஷன்களை வந்து நீங்கள் அதை கூடாக செய்து கொள்ள முடியும். இவ்வாறான ஏஐ டூல் நிறைய இருக்குது. இவ்வாறான மேலும் பல ஏஐ டூல்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னோட சேர்ந்து கொஞ்சம் நீங்களும் ஏஐ லேர்ன் பண்ணலாம். நானும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன்னா நானும் ஏஐ பயன்படுத்தி தான் லேர்ன் பண்ணுறேன். ஆகவே நீங்கள் இவ்வாறான
சந்தர்ப்பங்களை என்னோட சேர்ந்து பயணிக்க வருமானு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இது ஆன்லைன் பிஸ்னஸ்ல வந்து எப்படி ஏஐஸ் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துன்னு சொல்லி பார்க்க போறோம். ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க, அல்லது ஆன்லைன்ல பொருட்களை வாங்கி விற்கிறார்கள், அல்லது ஆன்லைன்ல வந்து ஃப்ரீலான்சிங் செய்கிறார்கள். அதாவது வந்து ஃப்ரீலான்சிங்னு சொன்னால் இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வேலை ஒன்றை நாங்கள் செஞ்சு கொடுக்குறது. சாதாரணமாக ஒரு கம்பெனிக்கு டேட்டா என்ட்ரி பண்ணுறதாக இருந்தால் என்ன, அல்லது இப்போ ஒரு தேவையான ஒரு ஆள் ரெசியூம் ஒன்று குறிப்பாக பண்ணுறது, அல்லது பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க வந்து தங்களுக்கு தேவையான டேட்டாக்களை என்டர் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க, வீடியோக்கு தேவையான தம்ப்நெயில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படியான சில வேலைகளை வந்து நீங்கள் இந்த ஏஐ பயன்படுத்தி செய்து அவர்களுக்கு கொடுக்கலாம். உதாரணமாக பெரிய பெரிய பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு சிக்கலான விடயம் என்னவென்று சொன்னால், அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். அந்த டைமை வந்து அவங்க இல்லாத காரணத்தினால அந்த தங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை வந்து வேற ஒரு ஆக்களை கொண்டு செய்விப்பாங்க. அந்த வேலைகளை செய்யறதுக்குன்னு சொல்லி அவங்க ஆன்லைன்ல ஆக்களை தேடுவாங்க. அப்படியான சில தளங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்வொர்க்னு சொல்லி ஒரு தளம் ஒன்று இருக்குது. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்வொர்க்னு சொல்லி. மற்றது ஃபைவர். அப்வொர்க்கை விட ஃபைவர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபைவர் காரணமாக உங்களோட ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி உங்களுடைய ஒரு சின்ன ஒரு பொருள் பாவிச்ச பொருள் இருக்கு, உங்களுக்கு தேவையில்லை அதை விற்க போறீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸு கூட நீங்கள் விற்பனை செய்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் விற்கிறதுக்கான ஒரு தளம் தான் இந்த நான் சொன்ன அப்வொர்க்ன்றதும் மற்றது ஃபைவர்ன்றதும். உங்கள்கிட்ட வந்து ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையான்னு சொன்னா, ஒரு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் இருக்கு, அல்ல இமேஜ் டிசைன், அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஃபைவருக்குள்ள இருக்கு. உங்க டைம் பிரச்சனையால தான் இந்த ஒர்க்கை வந்து விற்கிறான், அவங்க வாங்குறாங்க. அப்போ உங்களோட ஸ்கில்ஸை மற்றவங்க யூஸ் பண்ணி இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். ஆகவே தொடர்ந்து பயணிங்க என்னோட. நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஃபைவர் ஓப்பன் பண்றது, ஃபைவரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற சம்பந்தமா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வேற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.